Hi everyone, welcome to the day 12 magic practice. Magical people who made a difference. ஸோ மேஜிக்கல் பீப்புள் ஹூ மேட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம்லையோ இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்லையோ நமக்கு வந்து திடீர்னு சில மக்கள் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாத ஒரு அன்னோன் பர்சனாக கூட இருக்கலாம். மேஜிக்கலாக நம்ம லைஃப்பில் இப்போ வருவாங்க, வந்து நிறைய விஷயங்களை நமக்காக வந்து அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம அந்த காலங்கள் போனதுக்கப்புறம் உணர்ந்திருப்போம். அந்த டைமில் அந்த பர்சன் அப்போ நமக்கு கைட் பண்ணலைன்னா, இந்த வார்த்தையை சொல்லலைன்னா, இல்லை அந்த ஹெல்ப் அப்போ பண்ணலைன்னா நான் இந்த இடத்துல இங்கே இருப்பேனா அப்படின்றதெல்லாம் நிறைய வருஷங்கள் கழிச்சு கூட நம்ம வந்து உணர்ந்திருப்போம். அது யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த புக்ல வந்து இந்த ஆத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அவங்க கிராண்ட் மதர் தான் வந்து புக்கை பத்தி இன்ட்ரடியூஸே பண்ணாங்களாம். புக் எப்படி படிக்கலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஆத்தராக இருந்திருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராண்ட்மா அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு மேஜிக்கல் பர்சன் அப்படின்றத அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஒரு பெரிய பேராகிராஃபே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை படிக்கும் போது எனக்கும் என் லைஃப்பில் வந்து நிறைய பேர் ஞாபகம் வந்தாங்க. யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு மென்டராக இருக்கலாம், உங்களுக்கு உங்களோட ஆன்டி, அங்கிள், சிப்ளிங், ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பரு, இல்லை யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யார் வேணாலும் இருக்கலாம். டாக்டர், நர்ஸ், நமக்கு லைஃப்பை திருப்பி கொடுத்துருக்க மாதிரி இருந்திருக்கலாம். யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை பரட்டி பார்க்கும்போது அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப நாளாக அவங்கள வந்து நம்ம மறந்துருக்கோம், இல்லை அவங்கள நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த ஒரு பர்சனுக்காக தான் 3 பீப்புள் அவங்க சூஸ் பண்ண சொல்கிறாங்க. 3 பீப்புள் ஹூ மேட் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்க லைஃப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி ஒரே டைமில் கிராட்டிடியூட் எழுதுங்க அவங்களுக்காக. ஒரு குட்டி பேராகிராஃப், ஒரு ஃபியூ சென்டென்சஸ் எழுதலாம், தமிழில், இங்கிலீஷில், எப்படி வேணாலும். எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை மென்ஷன் பண்ணி, பேரோ இல்லை அந்த என்ன ரிலேஷன், அப்பா, அம்மா, வாட் அப்படி போட்டுட்டு மென்ஷன் பண்ணுங்க. எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி அவங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, அந்த மாதிரி சின்ன ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிருங்க. எழுதி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. பட் முடிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சா ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் அதை படித்து பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ பிளெஸ்டு நம்ம லைஃபு. நம்ம அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவான பீப்புள் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி கடந்து போயிருக்கோம், ஹவு பிளெஸ்ட் வி ஆர், ஹவு கிரேட்ஃபுல் வி ஆருங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை பண்ண சொல்கிறாங்க. ஸோ குவைட்டாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு 3 பேரையும் எழுதிட்டு அப்புறம் அவங்க 3 பேருக்கும் ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி எழுதி கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ராக்டிஸ். ஸோ ரீகேப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஒரு 10 கிராட்டிடியூட் லிஸ்ட்டு நம்ம எழுதுவோம். 10 பிளெஸிங்ஸை தேங்க்யூங்கிற வேர்டோட சேர்த்து. 2வது வந்து ஒரு குவைட்டான பிளேஸில் உட்காந்துட்டு இந்த 3 பீப்புள் எடுத்து எழுதுங்க. ஹவு தே மேட் அ டிஃப்ரென்ஸ். உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு சேஞ்ச் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி எழுதலாம். அப்புறம் நீங்கள் வந்து அந்த பர்சன் கிட்ட நேராக சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதில் இருக்கிறத லவுடாக படித்து சொல்லுங்கள். மேஜிக் டெஸ்ட்டை வேணால் அவங்களுக்கு தூங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இந்த மொமெண்ட்டுக்கு அவங்க அந்த பிளெஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கிறதையும் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ லாஸ்ட்டில் நம்மளுடைய மேஜிக் ராக், நம்மளுடைய கிராட்டிடியூட் ராக் எடுத்து கையில் வச்சுட்டு, இன்றைக்கி நாளில் பெஸ்ட்டாக நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காக நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அடுத்த நாளும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அமையும். ஸோ லெட் த மேஜிக் கண்டினியூ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.